ஹாய், ஐ எம் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். ரெகுலராக நம்ம ஒவ்வொரு ஆர்கன் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு பர்டிகுலர் கேன்சர் பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கேன்சர் வந்து வயசானவங்களில் வரும். சின்ன வயசில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வயசானவங்களில் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிற ஒரு கேன்சர் தான். என்ன கேன்சர்னு யோசிக்கிறீங்களா? கோலன் கேன்சர், அதாவது மலக்குடலில் வரக்கூடிய கேன்சர் தான் சொல்லுவோம். இந்த கோலன் கேன்சர்னு கேட்டோன்னே சில பேர் வேறு ஒரு கேன்சரை குழப்பிக்குவாங்க. அது என்ன அப்படின்னா ரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் பழைய உங்கள் 10th 12th அனாட்டமிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா, பயாலஜி ஞாபகம் இருந்ததுன்னா, இந்த பெருங்குடல் அப்படின்றது வலது புறத்தில் ஆரம்பித்து இப்படி ஒரு பானா மாதிரி வரும், வந்து கீழே வந்து மலக்குடலில் முடியும். ஸோ இந்த ஹோல் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேனா மாதிரி இருக்கிறது தான் நம்ம கோலன்னு சொல்லுவோம். அது லாஸ்ட்டாக வந்து மோஷன் ஸ்டோர் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய உறுப்பை நம்ம ரெக்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்டல் கேன்சர் வேறு மாதிரி வரும், வேறு மாதிரி ட்ரீட் பண்ண போகிறோம். அதை பற்றி இதில் பேச போகிறதில்ல. கோலன் கேன்சர் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஒன்ஸ் அகைன் இந்த கோலன் கேன்சரை ரெண்டாக பிரிக்க போகிறோம். என்ன அப்படின்னா வலதுபுறம், இடதுபுறம். அது என்ன டாக்டர், எதுக்கு ரைட்டில் இருந்தானே லெஃப்டில் இருந்தானே எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டின் தானே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். என்ன வித்தியாசம் அப்படின்றத போக நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோலன் கேன்சரை பயப்பட வேண்டிய ஒரு கேன்சரா, அதை கண்டுபிடிக்கிறதோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ சிரமமா, இது முதல் கேள்வி. இப்போது இந்த கேன்சரில் வந்து இந்த ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ரைட் சைடு வரக்கூடிய கேன்சர் ரொம்ப பெரிய தொந்தரவெல்லாம் கொடுக்காது. ஒரே ஒரு சிம்டம், அதை வச்சு தான் நம்ம இந்த கேன்சரை கண்டுபிடிப்போம். அது என்ன அப்படின்னா, யூ வில் நாட் பிலீவ், இதுலையா கேன்சர் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அனீமியா. ஸோ ரைட் சைடு கோலனில் கட்டி வரும். கட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அந்த கட்டிலேருந்து உள்ளே ப்ளீடாக ஆரம்பிக்கும். மற்றபடி அந்த கட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த கட்டிலேருந்து ப்ளீட் ஆக ஆக என்ன ஆகும், ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிக்கும். பேஷண்ட் ஒரு டயர்ட்னஸ் வரும். வயசான ஒரு 60 வயசு 70 வயசு உள்ள ஒரு ஆள் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் பண்ணும்போது பார்த்தா அனீமியா கண்டுபிடிப்பாங்க. ஸோ சம்படி மோர் தென் 50 இயர்ஸ், எஸ்பெஷலி அ மேல், அனீமியா வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இது ரிலேட்டட் டு கேன்சராக இருக்கலாமா, இது ரிலேட்டட் டு கோலன் கேன்சராக இருக்கலாமா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அன்எக்ஸ்பிளைன்டு அனீமியா இருக்குது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம், மறுபடியும் குறையுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஒரு கொலனோஸ்கோபி, சிடி ஸ்கேன் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, வெறும் ப்ளீடிங் மட்டும்தான் இதில் இருக்க போகுது அப்படின்னா, பிளட்டு என்னாகும், பிளட்டு மோஷனோட கலந்துச்சுன்னா மோஷன் போகும்போது கருப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஹிஸ்ட்ரியாக கேட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஸ்கேனில் கண்டுபிடிச்சிருவோம் கட்டி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஷன் கருப்பாக போதா அப்படின்னா, ஆமாம் டாக்டர் ஒரு 6 மாதமாக கருப்பாக போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. அதை வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இதே லெஃப்ட் சைடு கேன்சரில் இந்த சிம்டம் வராது, அதில் வேறு ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா, இப்போ இந்த மோஷன் இருக்குது இல்லையா, மோஷன் அதாவது இப்போ பெருங்குடலுக்கு வரக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளே சாலிட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமி சாலிடாக இருக்கும். இந்த இடம் வர வர அந்த லிக்விட்லாம் அப்சர்வ் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது சாலிட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கேன்சர் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் டீலிங் வித் சாலிட் வேஸ்ட். அப்போ என்ன ஆகும், அந்த கட்டி வளர வளர அது பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லெஃப்ட் சைடு கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து சில நாள் கான்ஸ்டிபேஷன், சில நாள் டயரியா, மாற்றி மாற்றி ரொட்டீன் பவுல் மூவ்மெண்ட்ஸ் மாறிடுச்சு. நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை போயிட்டு இருந்தவர் இப்போ 2 நாளைக்கு ஒருக்க தான் போகிறாரு, 4 நாளைக்கு ஒருக்க தான் போகிறாரு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு கேன்சர்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆல்டர்னேட்டிங் கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா. கான்ஸ்டிபேஷனாகவும் இருக்கலாம், டயரியாவாகவும் இருக்கலாம் இடதுபுறம் வரக்கூடிய கேன்சர். வலதுபுறம் வரக்கூடிய கேன்சர் ஒரே சிம்டம் என்னவாக இருக்கும், அனீமியாவாக இருக்கும். ஸோ நேச்சுரலி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடு வந்து பேஷண்ட் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க, ஏன்னா அது ஒரு பிளாக்கிங் சிம்டம் காஸ் பண்ணுது. ரைட் சைடு இருக்கும்போது வெறும் அனீமியா மட்டும்தான்றதால பேஷண்ட் லேட்டாக தான் வருவாங்க. ஸோ திஸ் ஹஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் பேஷண்ட்ஸ்க்கான க்யூர் ரேட்டு. ஸோ இதோடைய கோரிலேஷன் என்ன அப்படின்னா, ரைட் சைடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் கேன் பி இன் த கோலன் ஆர் இட் கேன் பி இன் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. அது நெருக்கட்டி இருக்கலாம், லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறையா. லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க நிறைய சமயங்களில் அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்கும், வெளியில் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இது வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள சிம்டமுடைய வேரியேஷன். ஸோ இது ஆக்சுவலி உங்களுக்கு கேட்கும்போது ஒரு ஃபன்னியாக இருக்கும். ஒரு ஆர்கனுக்கு ஒரு சிம்டம் சொல்லுவோம், ஒரு ஆர்கனில் ரைட் சைடு வந்தால் ஒரு சிம்டம், லெஃப்ட் சைடு வந்தால் ஒரு சிம்டம் போது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் டயக்னோஸ்டிக் பாயிண்ட் தட் எவ்ரிடே ஓபியில் நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அவங்க சிடி ஸ்கேன் பண்ணுறோம், ஒரு கட்டி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன டாக்டர் பண்ணுவாங்க, இது கேன்சர் தான்
கேன்சர்ன்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? இது அடுத்த கேள்வி. ஸ்கேன்ல டாக்டர் என்னதான் கட்டி இருக்குன்னு சொன்னாலும், கேன்சர்ன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு டிஷ்யூ தேவை. அந்த டிஷ்யூவ நம்ம எடுக்கணும். இப்போ குடல் பொறுத்தவரைக்கும் டிஷ்யூ எடுக்கிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்டோஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்டோஸ்கோபின்னா வாய் வழியா டியூப் போட்டு வயிறு வரைக்கும் உள்ள உறுப்புகள பார்க்கிறது. இது கொலனோஸ்கோபின்றது என்னன்னா, ரிவர்ஸ் டைரக்ஷன். அதாவது ஆசன வாயிலேருந்து டியூப் போட்டு பெருங்குடல் ஃபுல்லாத்தையும் செக் பண்றது. செக் பண்ணும்போது என்ன தெரியும்? எந்த இடத்துல புண்ணு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய போகுது. அவங்க அந்த இடத்துலேருந்து டிஷ்யூ எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்ப போறாங்க. இதுதான் இத டயக்னோஸ் பண்ற மெத்தட். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் நம்ம எங்கெங்க பரவி இருக்குன்னு பார்க்க போறோம். சிடி ஸ்கேன் பண்ண போறோம். இல்ல பெட் ஸ்கேன் பண்ண போறோம். பெரும்பாலான சமயங்கள் நம்ம சொன்ன மாரி இடதுபுறம் வந்திருக்கிற பேஷண்ட்டு பரவாமலே கண்டுபிடிச்சிருக்க போறோம். அப்போ ஆரம்பிச்ச உறுப்புல மட்டும் கேன்சர் இருக்கு. அப்போ இது என்ன ஸ்டேஜா இருக்கும்? இட் இஸ் எய்தர் ஸ்டேஜ் 1 ஆர் 2 ஆர் 3. ஸ்டேஜ் 4க்கு இது போல. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே குடல் கேன்சர் ரைட்டா இருக்கட்டும், லெஃப்ட்டா இருக்கட்டும், அது மத்த உறுப்புகளுக்கு பரவாத பட்சத்தில ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் சர்ஜரி, சர்ஜரி, சர்ஜரி. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கோலன்ல வரக்கூடிய கேன்சர், பெருங்குடல்ல வரக்கூடிய கேன்சருக்கு ரேடியேஷனுக்கு வேலையே கிடையாது. சர்ஜரி குடுப்போம். கட்டாயமா குடுக்க போறோம் சர்ஜரின்ற ஆப்ஷன. அதுக்கு அடுத்து கீமோதெரபி சில பேருக்கு தேவைப்படலாம். எல்லாருக்கும் கூட தேவை கிடையாது. ஸோ த மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் கோலன் கேன்சர் இஸ் ஆல்வேஸ் சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரின்னு சொன்ன பிறகு ஒரு முக்கியமான பிரச்சனை வரும். இது எந்த வயசுல வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 50 வயசு மேல உள்ளவங்களுக்கு வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு 60 வயசு இண்டிவிஜுவல்ல, 70 வயசு இண்டிவிஜுவல்ல சர்ஜரிங்கிற ட்ரீட்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். ஒண்ணு என்னன்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா டெம்பரவரியா கொலாஸ்டமின்னு சொல்லி ஒரு பேக் வைக்க வேண்டி வரும். அது என்ன அது பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டியூப் இருக்கு. அந்த டியூப்ல ஒரு இடத்துல கேன்சர் இருக்கு. அந்த கேன்சர நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுக்க போறோம். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரே டயத்துல இத கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, பேக் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. பட் ஏதோ ரீசன்னால, அதாவது அவங்க எமர்ஜென்சியா வந்திருக்காங்க. அந்த இடம் கன்டாமினேட் ஆயிருக்கு. உடனே இத கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த பார்ட்ட எடுத்துருவோம். கீழ உள்ள பார்ட் அப்படியே இருக்கும். மேல உள்ள பார்ட்ட வந்து வெளியில நம்ம வயித்துல ஒரு சின்னதா ஒரு ஹோல் போட்டு இந்த இடத்துல வச்சுட்டு, அதுல ஒரு பேக் வச்சுருவோம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த மோஷன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த திரும்ப அந்த புண்ணு ஹீல் ஆகி மறுபடியும் அத கனெக்ட் பண்ற வரைக்கும், வெளியில ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணி நம்ம எம்ப்டி பண்ற மாரி இருக்கும். இது கேட்கறதுக்கு ஒரு மாரி பயமா இருக்கிற மாரி இருக்கும். பட் இத ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு நல்லான பேஷண்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆமா சார் ஒரு 2 மாசம் அப்படி இருந்தது. அப்புறம் ஒண்ணும் இல்ல." அப்படின்றத அவங்க ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ இந்த கொலாஸ்டமின்னு வரும்போது, இந்த 60 வயசு உள்ள, 70 வயசு உள்ள ஆளுங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இத்தன வயசுக்கு மேல இந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவையா? இப்படி நான் கஷ்டப்படணுமா? இது எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம். என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன். அப்படின்னு சொல்லி நெறைய பேஷண்ட்டு ஒரு ரொம்ப க்யூரபிளான ஒரு கேன்சருக்கு தேவையில்லாத அவங்களுடைய சோசியல் ஸ்டிக்மாக்காக இந்த க்யூர மிஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இதில நெறையா. அப்பதான் என்ன சொல்லுவோம்னா, கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ மோட்டிவேட் பண்ணி பெரும்பாலும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன அது அசிங்கம்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. லைக் ஒரு பேக் வச்சுட்டு எம்ப்டி பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு சோஷியலா அது ஒரு ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து அட்டெண்டர்ஸ்க்கு தான் குடுக்க போறோம். என்னன்னா, இது வந்து முதல்ல நீங்க வந்து அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் குடுத்தா தான், பேஷண்ட் இத அண்டர்கோ பண்றதுக்கான மென்டாலிட்டி அவங்களுக்கு வரும். ஸோ பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் கூப்பிட்டு வச்சு, "இது ஒண்ணுமே இல்லப்பா. அடுத்த ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் திரும்ப நார்மலா தானே இருக்க போறீங்க." அப்படின்னு சொல்லி ஒரு 500% மோட்டிவேஷன் குடுத்தா தான் ஒரு 100% அவரு ஒத்துக்க செய்வாரு. இது ஒரு பிராக்டிகலான ஒரு இஷ்யூ வேர் த ரிலேட்டிவ்ஸ் ஹேவ் டூ கான்ட்ரிபியூட் டூ கன்வின்ஸ் த பேஷண்ட். அது இல்லாம எந்த பேஷண்ட்டும் தானா கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை இல்ல. சர்ஜரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் பார்க்க போறோம். ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 3க்கு மேல இருக்கு. ஸ்டேஜ் 3 அண்ட் அபோவ் அப்படின்னா கீமோதெரபி குடுக்க போறோம். 6 மாசத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பொறுத்துக்கக்கூடிய ஒரு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பேஷண்ட் இத மறந்துட்டு நார்மலா இருக்கலாம். ஸ்டேஜ் 2ன்ற பட்சத்தில, ஸ்டேஜ் 1ங்கிற பட்சத்தில கீமோதெரபி அவசியப்படாது. வெறும் சர்ஜரியோட பேஷண்ட்ட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். தட்ஸ் ஆல் தேர் இஸ் அபௌட் கோலன் கேன்சர்.